தென்னாடுடைய பெரியவா போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜா சர்வவியாபி மகாபெரியவா சரணம். மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி. மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி. அபார கருணா சிந்தும் ஞானதும் சாந்திருப்பணும் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமதானம் கலியதேவம் காஞ்சிமன் யூடியூப் சேனல் பிரத்யேகமா மகாபெரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம், அதுக்கு ஒரு தலைப்பு. நீங்கள் அனுபவத்தோட தலைப்பு பெரியவா சொல்கிறத அப்படியே கேட்கணும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்கள், தினமுமே பாருங்கள். இது 1953 திருவானைக்காவல் அதில் சேர்ந்த லக்ஷ்மி நாராயண சர்மா, அவரோட ஃப்ரெண்டு விஸ்வநாதன். விஸ்வநாதன்ற கூட நல்ல வேதம், இவர் சேர்ந்து இவரோட வேதம் படித்தவர் தான். ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸு. மகாபெரிவாளை தரிசனம் பண்ணணும்னு தேனம்பாக்கத்துக்கு வந்திருக்கான். இவரோட லக்ஷ்மி நாராயண சர்மாவோட அப்பா வைத்தீஸ்வர ஐயர் அப்படிங்கிறவர் மடத்தோட முத்ராதிகாரியாக திருவானைக்காவல் ஏரியாவில் இருந்திருக்கார். அவர் காலமாகி இப்போ ஒரு வருஷமாகி அவருக்கு காரியங்கள்லாம் இதெல்லாம் முடித்த பிறகு, வருஷாத்திகள்லாம் முடித்த பிறகு அவர் கிளம்பணும்னு வச்சுருக்காரு. அது வரைக்கும் எங்கேயும் போக வேணாம். இப்போ அந்த ஃப்ரெண்டோட கூட்டின்னு வந்திருக்கார். அப்போ அவர் முத்ராதிகாரியாக இருந்தபோது ஒரு பெல்ட் மாதிரி ஒன்று கொடுப்பான் மடத்துலேருந்து. முத்ராதிகாரிக்கு நான் ஒரு இது அதில் அந்த லோகோ அதில் போட்டிருக்கோம், மடம் காஞ்சி மடம், அந்த மாதிரி முத்ராதிகாரி. அதையும் எடுத்துனேன்னா அதை சரண்டர் பண்ணிடலாம் அப்படின்னு. அப்போ ஐ திங்க் அவருக்கு வயசு 20 தான் நினைக்கிறேன் இவருக்கு, லக்ஷ்மி நாராயண சர்மாவுக்கு. அவர் ஃப்ரெண்டையும் கூட்டின்னு வந்திருக்கார். காஞ்சிபுரத்தில் ஜெயச்சந்திரா ஸ்டோர்ஸ்னு ஒன்று இருக்காங்க. அது ரொம்ப காலமாக அந்த விஸ்வநாதன் அவருடைய ஃபேமிலி அவள் தான் பார்த்துட்டு இருக்கா. ஆனால் அவர் திருவானைக்காவலில் இருக்கவர். அதனால் கொஞ்சம் அவர் அந்த ஏரியா தெரிஞ்சவர், பிஸ்னஸ் கொஞ்சம் பணம் உள்ளவர். அவர் வந்திருக்கார். 2 பேருமே வந்திருக்கா. 2 பேரும் வந்தால் வேதபுரி மாமா பக்கத்தில் இருந்திருக்கார். யார் வந்திருக்கா அப்படின்னு பெரியவா கேட்டாலும், லக்ஷ்மி நாராயண சர்மா திருவானைக்காவல் வைத்தீஸ்வரையரோட பிள்ளை. எதுக்காக வந்திருக்கான்னு கேளு அப்படின்னாராம் பெரியவா. அப்போ அவர் சொன்னாராம், எனக்கு 20 வயசாச்சு, கல்யாணம் பண்ணிக்கலான்னு நிச்சயம் பண்ணியிருக்காங்க. இப்போ பெரியவா கேட்டாலாம், பொண்ணு பெரியவாளாகிட்டாளான்னு கேளு அப்படின்னாராம். அப்போ லக்ஷ்மி நாராயணன் சொன்னாராம், இல்லை. சரி, கூட யார் வந்திருக்கா? திருவானைக்காவல் வீராசாமி கணபாடிகளோட பேன விஸ்வநாதன். ஓஹோ, சரி அப்படின்ட்டு அப்பா சொன்னாராம். இவர் சொன்னால் முத்ராதிகாரியாக இருந்தபோது அவருக்கு கொடுத்த அந்த இதை கொடுத்துட்டு போயிடலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி எதிர்க்க வச்சாலாம். அப்போ பெரியவா கேட்டாலாம், ஏன் நீ உபயோகப்படுத்தக்கூடாதா அப்படின்னாராம். இல்லை, இது முத்ராதிகாரியாக தானே போட்டிருக்கு, அவள் தானே பண்ணுவா அப்படின்னு. ஏன் நீ முத்ராதிகாரி ஆகக்கூடாதா அப்படின்னு பெரியவா அடுத்த கேள்வி கேட்டாராம். இல்லை, சின்ன பசங்கள்லாம் முத்ராதிகாரின்ற மாதிரி அந்த மாதிரியான ஒரு இது கொடுத்தது இல்லையே மடத்தில். அவள்லாம் எப்போவுமே கொஞ்சம் வயசானவாளாக பெரியவா தானே இருப்பா அப்படின்னா. ஏன் நீ இருந்தால் என்ன அப்படின்னாராம். அதுக்கு ஒன்றும் பதில் சொல்லியான், நீயே முத்ராதிகாரியாக இருந்துக்கோ அப்படின்னா. இந்த அவருக்கு இந்த கெப்பாசிட்டி இருக்குது. 20 வயசானாலும் ஒரு 60 வயசில் இருக்கவா தான் அதில் அந்த பொசிஷனுக்கு வரானாலும் அதற்கு தகுதியானவர் இவர் தான் டிசைட் பண்ணது அந்த பரமேஸ்வரன்றது அவர் சொல்லலை அந்த இன்டர்வியூவில். அதை நான் இப்போ சொல்கிறேன். அதனால தான் பெரியவா அவரை இழுத்துருக்கார். இல்லைன்னா 20 வயசில் அவர் முத்ராதிகாரி ஆக முடியுமா? ஒத்துப்பாடா மற்ற பேர். ஆனால் பெரியவா செலக்ட் பண்ணிட்டதுனால தான் அவர் அங்கே வந்திருக்கார். அதை நான் இந்த இடத்துல சொல்கிறேன். உடனே இவர் கிளம்பணுன்றதை பற்றி சொன்னால் உத்தரவு கேட்டால் பெரியவா சொன்னாலாம், சின்ன காஞ்சிபுரத்துக்கு போய் அந்த மடத்துக்கு போயிட்டு ஆகாரம் பண்ணிவிட்டு கிளம்புங்க அப்படின்னா. சரின்ட்டு நமஸ்காரம் பண்ணால் பிரசாதம் வாங்கிட்டா. கல்யாணத்தை பற்றி அவர் பெரியவா அனுகிரகம் பண்ணிட்டார். அதனால் பிரச்சனை இல்லை, பெரியவாள் ஆகிடுவா, இவருக்கு ப்ராப்ளம் வராது. இவர் கிளம்பிட்டார். ஃப்ரெண்டு சொன்னான்னா, இப்போ போய் அங்கே போய் சாப்பிட்டுட்டு அங்கே போய் கிளம்பி போகிறோம் அப்படின்னா ட்ரெயின் லேட் ஆகிடும். காஞ்சிபுரம் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் போய் பிடிக்கணும். இப்போ இருக்கிறது இங்கேருந்து அங்கே போகணும், கஷ்டம். தேனம்பாக்கத்துலேருந்து இங்கேருந்து கிளம்பி அங்கே போய் சின்ன காஞ்சிபுரம் போயிட்டு அங்கேருந்து பெரிய காஞ்சிபுரம் போய் அங்கே ரயில்வே ஸ்டேஷன் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ட்ரெயின் 1 மணிக்கு வரும். ஒரு ட்ரெயின் 2 மணிக்கு வரும், 2:15 கிளம்பிடும் போல இருக்குது. அந்த மாதிரி
அந்த மாதிரி இருக்கும்போது 2 மணிக்கு வந்து 2:15 கிளம்பிடும். இப்போ அவர் சொன்னாராம், இல்லை இல்லை பெரியவா சொல்கிறத அப்படி தான் கேட்கணும் அப்படின்னாராம். அவர் இதை கொஞ்சம் ஆர்கியூ பண்ணிகிட்டே தான் இருந்தாராம். இல்லை இல்லை வா நீ பேசாம வா அப்படின்னு லக்ஷ்மி நாராயண சாமா கூட்டின்னு போனாராம். அப்படி சின்ன காஞ்சிபுரம் மடத்தில் போய் சாப்பிட்டா. கரெக்டாக சாப்பிட்றதுக்கு தான் எக்ஸ்ட்ரா டைம்லாம் எடுத்து நாங்கள் வந்து கிளம்பி நேராக அங்கே போய் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனான்னா 2 மணிக்கு வர வேண்டிய ட்ரெயின் வந்து இவள் வந்து அங்கே சேர்ந்தபோது 2:45. அப்போ 2 மணி ட்ரெயின் வந்து 2:15க்குனா போயிட்டுருக்கணும். அது இப்போ வரும்போது அவள் ட்ரெயின் மிஸ் பண்ணியிருக்கணும். ஆனால் இப்போ வந்தபோது 2:45. 2 மணிக்கு வர வேண்டிய ட்ரெயின் வந்து 3 மணிக்கு தான் வருது. 3:15க்கு கிளம்பும். அப்போ 2:45 தான் வந்துட்டா. அப்போ 3 மணிக்குன்னா 1/4 மணி நேரம் இருக்க அவளுக்கு. அப்போ வந்து அவர் வந்து லக்ஷ்மி நாராயண சர்மா ஒரு ஃப்ரெண்டு விஸ்வநாதன் கிட்ட சொன்னாராம், நீ சொன்ன மாதிரி நம்ம சாப்பிடாமல் வந்துட்டோன்னா பெரியவா சொல்லிட்டா பரமேஸ்வரன் வந்து போய் அங்கே சாப்பிட்டு போனாத மதித்து நம்ம சாப்பிட்ணும். நம்ம 3 தப்பு பண்ணியிருப்போம். சாப்பிட பெரியவா சொன்னதை கேட்காம வந்திருப்போம். அப்புறம் சாப்பிடாம அது ஒரு தப்பாக எடுத்து சாப்பிடாம வந்து பசியோடையே இருந்துருப்போம் நம்ம. அது ஒன்று ஆயிடுத்து. அப்புறம் வந்து இங்கே வந்து சீக்கிரமாகவே வந்து வேறு உட்காந்துட்டு ட்ரெயினுக்கு பார்த்துட்டே வருமானு பார்த்துட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருப்போம். எல்லாமே வேஸ்ட் ஆஃப் டைம் தானே. நம்மளுக்கு காரியம் நடக்கணும். அதனால் நம்ம 3 தப்பு பண்ணியிருப்போம். அந்த 3 தப்பையும் பெரியவாக தான் பண்ண விடாமல் இந்த மாதிரி நம்ம ட்ரெயினை லேட்டாக்கி நம்மளை சரியாக பண்ணியிருக்காரு அப்படின்னு அந்த அளவுக்கு நம்பிக்கை. அது நிஜம்தான். ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபரிவ பாதவீச்சரம் மகாபரிவ பாதவீச்சரம்.